ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அரிசியில் இட்லி எப்படி பூ போல் பண்ணுறது, ரொம்ப சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ரேஷன் அரிசி 4 உலக்கு எடுத்துக்கிட்டேன். இந்த ரேஷன் அரிசி அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசி 2 எடுத்துக்கிட்டேன். ரெண்டுமே ரேஷனில் வாங்கின அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ரேஷன் அரிசின்றனால மூட்டையில் ரொம்ப நாள் போட்டு அடைச்சி வச்சுருக்கனால நம்மளுக்கு ரொம்ப அழுக்கு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். ஒரு 5லேருந்து 6 முறை நல்லா கழுவி விட்டு ஊற வச்சுருங்க. மினிமம் 3 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் மாவு நல்லா அரைக்கும்போது நல்ல மாவு நிறைய வரும். பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ தடவை கழுவிருப்பேன்னு. நல்லா நீட்டாக கழுவி மூடி போட்டு மூடி வச்சுட்டேன், ஊறட்டும். அதுக்கு உளுந்து நம்ம பார்த்திங்கன்னா நான் அரிசி அளந்த உலக்குலேயே 1 உலக்கு எடுத்திருக்கேன். அந்த உளுந்து நல்லா மாவு காணுன்றனால நான் 1 உலக்கு எடுத்திருக்கேன். 6 உலக்குக்கு 1 உலக்கு நம்ம உளுந்து போட்டோம்னா இட்லி நல்லாயிருக்கும். அதனால் நான் இதையும் கழுவி ஊற வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக நீங்கள் காலையில் ஊற வச்சுட்டு மதியத்துக்கு மேலே ஆட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் பாருங்கள், மாவு நல்லா புளிச்சிருச்சு. நான் பாதி மாவு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக இட்லி ஊற்றுறதுக்கு மட்டும் வெளியில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இதில் இட்லி உப்பிட்டு வரணுன்றதுக்காக சோடா மாவு இதெல்லாம் எதுவுமே நான் ஆட் பண்ணல. நான் அரைக்கும்போது கொஞ்சமாக வெந்தயம் ஊற வச்சு அது கூட சேர்த்து அரைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் ஊற வச்சு அரைக்கும்போது கொஞ்சம் நல்லது, உடம்புக்கும் நல்லது. தோசை ஊற்றும்போது நம்மளுக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். வெந்தயம் ஆட் பண்ணும்போது கலர் ப்ரௌன் கலர் நல்லா வரும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அதனால் நான் வெந்தயம் ஊற வச்ச அரைச்ச மாவு கூட இட்லி நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றி வச்சுட்டு இட்லி எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடையில் இட்லி அரிசி வாங்கி இட்லி ஊற்றுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ரேஷனில் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அரிசி. அதை வாங்கி நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே குண்டரிசியில் பண்ணோன்னா இன்னும் நல்லா இட்லி புஃப்னு வரும். இதுலேயும் பண்ணி பார்க்கலான்னு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லாவே இருந்தது இட்லி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருந்தது. நல்லா புஃப்னு இருந்தது. ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது. ரேஷன் அரிசியில் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளையாக அரிசி கிடக்கும். அதை நீங்கள் பொறுக்கி தூக்கி போட்டுறாதீங்க. பிளாஸ்டிக் அரிசின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது பிளாஸ்டிக் அரிசி இல்லை, செறிவூட்டப்பட்ட அரிசி. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் கவர்மெண்ட் அது ரேஷன் அரிசி கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இட்லி வெந்துருச்சு. இட்லி எடுத்துட்டேன். ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் நான் பொறுமையாக பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதுவரை நான் மாவே ஆட்டினதில்லை ஃப்ரெண்ட்ஸ். இது 2வது முறை மாவு ஆட்டுறேன் நான். எங்கள் அம்மா தான் எப்பவும் ஆட்டி கொடுப்பாங்க. எங்கள் அம்மா ஆட்டி கொடுப்பாங்க, இல்லைனா எங்கள் மாமியார் ஆட்டி கொடுப்பாங்க. இனிமேல் நாம் மாவு அரைச்சி பழகுவோன்றதுக்காக முன்னாடி ஒரு டைம் ட்ரை பண்ணேன். முன்னாடி நல்ல அரிசியில் ஆட்டினேன். இப்போ ரேஷன் அரிசியில் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். உண்மையிலே நிஜமாகவே பாருங்கள், இட்லி ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா புஃபியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து வீடியோ வரும். பாய்.